இன்றைக்கான பேங்க் நிஃப்டி சார்ட்டை வந்து நம்ம பார்க்குறச்சில நேற்றுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ளீட்லி வந்து அப் ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்லி வந்து அப் ட்ரெண்டு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து அதாவது ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், பிரேக் அவுட் ஆன உடனே இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நிறையா பையர்ஸ் வந்து ஆட் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆட் ஆகினது அப்புறமா அவங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல வந்து கரெக்டாக அங்கேருந்து திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து வரும்போது என்ன ஆகும்னு சொன்னால், மார்க்கெட் அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து அகைன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், அதாவது செல்லரோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்டிங் பண்ணுது. மறுபடியும் கொஞ்சமாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அகைன் செல்லர். ஸோ செல்லர் வர வர என்ன ஆகுன்னு சொன்னால், அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட்டு ஹிட் பண்ணி ஓவரால் ஃபுல் டைம் வந்து மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நேற்றைக்கான எண்ட் ஆஃப் த டே வந்து மேலே விட்டுருச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் என்னன்னு சொன்னால் பையர்ஸ் ஆட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன இதில் வந்து என்ன ஆகுன்னு சொன்னால் பையர்ஸ் ஆட் ஆகிருப்பாங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் பாருங்கள், இந்த பையர்ஸ் இங்கே ஆட் ஆகின பையர்ஸ், இந்த இடத்துல ஆட் ஆகின பையர்ஸ், இந்த இடத்துல ஆட் ஆகின பையர்ஸ், இந்த பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு கீழே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு கீழே, இந்த இடத்துக்கு கீழே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வாங்கின பெரிய பையர்ஸ், அதாவது கொஞ்சம் பெரிய, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வாங்கினவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருப்பாங்க. இவங்கள வந்து டார்கெட் பண்ணி இவங்களோட ஸ்டாப் லாஸை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி ஒன்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன உடனே சடனாக கீழே வர மாதிரி வந்துட்டு அகைன் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல சடனாக கீழே ஆகணுன்னே எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, அதாவது நார்மல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து புட் சைடு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு புட் சைடு வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ எடுத்த உடனே என்னாச்சுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்லே வந்து என்னாச்சுன்னு சொன்னால், அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிருச்சு. அதாவது செல்லரோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிருச்சு. அகைன் செல்லர்ஸ் வந்து ஆட் ஆகுவாங்க. ஸோ செல்லர் ஆட் ஆகணுன்னே அகைன் வந்து மறுபடியும் கீழே வருது. அகைன் அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணி என்னாச்சுன்னு சொன்னால், இந்த இந்த இடத்துல நேத்தைக்கான பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணோம்னு சொன்னால், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பையர்ஸ் எல்லாருமே அவுட். அதாவது நேத்தைக்கு வந்து வெயிட் பண்ண பையர்ஸ், ஓவர் நைட் வந்து வெயிட் பண்ண பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட்டு ஹிட் பண்ணி கீழே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டு இல்லைன்னா ஒரு கேப் அப். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் டு கேப் அப் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகும் பட்சத்தில் என்ன ஆகும்னு சொன்னால், இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த செல்லர்ஸோட, அதாவது இங்கே இந்த இடத்துல வந்த செல்லர்ஸ், இந்த பிரேக் டவுனுக்கு அப்புறமா வந்த செல்லர்ஸ், இவங்க எல்லாமே இப்போ ஓவர் நைட் ஹோல்டிங்கில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 55,900, ஸோ 56,000 இதுக்கு மேலே தான் வந்து இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே கிடைக்கும். சின்ன சின்ன ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துக்கு மேலே கிடச்சிரும். ஓகேவா? இந்த இடத்துல என்ட்ரி, அதாவது இந்த இடத்துல புட் சைடு என்ட்ரி ஆன செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தா இதுக்கு மேலே இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். ஸோ அப்போ நாளைக்கான மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக கேப் அப்பு இல்லைன்னா ஒரு ஃப்ளாட்டு ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால், இங்கேருந்து இந்த புட் ஆப்ஷன், அதாவது இந்த செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறதுக்காண்டி மார்க்கெட் வந்து நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹிட் பண்ணி மார்க்கெட் வந்து 56,000 கடந்து மேலே போச்சுன்னு சொன்னால், திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் 56,100 அந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் போச்சுல என்ன ஆகுன்னு சொன்னால், திரும்ப அகைன் வந்து பையர்ஸ் ஆட் ஆகுவாங்க. ஸோ இந்த பையர்ஸ் ஆட் ஆகச்சில் என்ன ஆகும், மார்க்கெட்டு திரும்ப ரியாக்ட் என்ன பண்ணணும்னு சொன்னால், 56க்கு தாண்டி மேலே மார்க்கெட் போச்சுல பையர்ஸ் ஆட் ஆகுவாங்க. ஸோ பையர்ஸ் ஆட் ஆகுனா அகைன் மார்க்கெட் வந்து எங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு அகைன் கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே. ஸோ இந்த மாதிரி தான் நாளைக்கான ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரெண்ட் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அகைன் என்ன ஒரு ட்ரெண்ட் இருக்குது என்னன்னு சொன்னால், மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு வந்து மேலே போய் இவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அகைன் வந்து மறுபடியும் கீழே வந்து இங்கே பையர்ஸ் ஆட் ஆகிற பையர்ஸை ஸ்டாப் லாஸை மறுபடியும் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி வொலட்டைல் மூவ்மெண்ட்டும் நாளைக்கு காமிக்கிறதுக்கு நிறையவே ஒரு வாய்ப்பு இருக்குது. வொலட்டைல் மூவ்மெண்ட்னா சடனாக மேலே ஏறுது சடனாக கீழே ஏறுது அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து ப்ரீமியம் மெல்ட்டிங் ஆகி ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து மேக்ஸிமம் ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் பிடிச்சி மேலே போகுதுன்னு சொன்னால் தாராளமாக நம்ம வந்து கால் சைடு போய்க்கலாம். இல்லை மார்க்கெட் மேலே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கீழே ஆகுதுன்னு சொன்னால் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுதான் நாளைக்கு வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன். நிஃப்டி பார்த்தோம்னு சொன்னால் நிஃப்டியுமே சேம் பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் ரியாக்ட் பண்ணிருக்குது. இந்த பையர்ஸ் அதாவது இந்த இடத்துல என்ட்ரான பையர்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டில் வந்திருப்பாங்க. ஸோ ஓவர் நைட் ஹோல்டு பண்ணவங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் சடனாக வந்து ஒரு பேனிக்கை வந்து கிரியேட் பண்ணி அவங்களோட ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து பையர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இல்லை. ஸோ நாளைக்கு வந்து அதாவது ஒரு கேப் அப்பு இல்லைன்னா வந்து ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் அகைன் இங்கேருந்து பையர்ஸ் தான் வந்து ஆட் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பையர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. ஸோ பையர்ஸ் இப்போ மார்க்கெட்டில் வந்து இல்லை. ஸோ பையர்ஸ் வந்து ஆட் ஆகும் பட்சத்தில் என்ன ஆகும்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் நாளைக்கு வந்து பையிங் சைடு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் வந்து சென்செக்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான் வந்து கொடுத்துருக்குது. மார்க்கெட் வந்து சடனாக ஒரு 2-3 கேண்டில் வந்து கீழே வந்துட்டு அகைன் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஃபுல்லி வந்து ரேஞ்ச் பவுண்டு. ஸோ சென்செக்ஸில் வந்து இன்றைக்கி ஒரு மூவ்மெண்ட்டே சுத்தமாக இல்லை. அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இருந்த அளவுக்கு கூட சென்செக்ஸில் வந்து இன்றைக்கி வந்து இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நாளைக்கான மார்க்கெட் பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ளாட் டு கேப் அப் ஆச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இங்கேருந்து பையிங் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கேப் டவுன் அதாவது இதை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே கேப் டவுன் ஆகுதுன்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம சென்செக்ஸில் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு வந்து மேலேயும் போகலாம், இல்லைன்னா கீழே வரலாம், இல்லைனா இன்றைக்கே மாதிரி ஒரு ஃபுல்லி சைட்வேஸில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம சென்செக்ஸில் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ளாட் டு கேப் அப்னு சொன்னால் கன்ஃபார்ம்டாக நம்ம பையிங் சைடு தாராளமாக போய்க்கலாம். ஆனால் கேப் டவுன் சொன்னால் நம்ம வந்து நோ ப்ரிடிக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து இந்த வீடியோவை பயன்படுத்தி நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட சேனல் வந்து டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து லைவ் சப்போர்ட் நான் வந்து கொடுப்பேன். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகினதுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து எங்கே போகும், அதாவது ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகுனதுக்கு அப்புறமா மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், மார்க்கெட் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத வந்து நாளைக்கு காலையில் நான் வந்து டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க வந்து சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரெடிக்ஷனை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி சின்ன சின்ன லாபங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். நன்றி.